ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு சின்ன இடையூறு ஆயிடுச்சு. இப்போ ஓகே, இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறேன். சரி, கடைசியாக எபிசோடில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில். இன்னைக்கு நம்ம கிராமத்துக்காக அந்த 10 பேர் யார் யார் வின்னர் லிஸ்ட்டில் வர போகிறான்னு பார்க்கலாமா? பம்மல் ராஜஸ்ரீ, பம்மல் ரவி, கீதா, இந்து ஃப்ரம் திருநெல்வேலி, சிவகாமி ஃப்ரம் சிட்டூர், அப்புறம்னா ஃபர்ஹானா ஆஷிக் ருமானா ஃப்ரம் மணப்பாறை, யோகிதா கார்த்திகேயன் ஃப்ரம் பாண்டிச்சேரி, சுனில் அண்ட் சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்காக வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க. முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். நம்ம வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் வீடியோ நிறுத்தி போடுறதுனால. ஐம் ஸோ சாரி. எனக்கு கொஞ்சம் சரியில்லாதனால தான் நான் போட முடியாமல் போச்சு. இனிமேல் தொடர்ந்து வரும், கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்காக மட்டும்தான் நான் போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க போகலாம். ஐயோ, அத்தை என்ன வாசலே பார்த்துட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை 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 சொல்லு தமிழ். என்னாச்சு அத்தை? எதுக்கு வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்ன தமிழ் சொல்ற? இன்னும் பாரு, உங்க மாமாவை காணோம். உங்க மாமாவை தேடிட்டு போன பாண்டியும் காணோம். கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டாரு. அவர் என்னைக்குமே இப்படி பண்ணதில்ல, மனசே கேட்க மாட்டேது. அத்தை புரியுது அத்தை, அதான் அவர் தேடி போயிருக்காருல, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. நீங்க சித்த நேரம் வந்து உட்காருங்க, எதுவுமே சாப்பிடல. உங்களுக்கு குடிக்க மோர் எதை எடுத்துட்டு வரட்டா சொல்லுங்க. எனக்கு எதுவும் வேணாம் தமிழ், அவர் வந்தா போதும். என்னதான் பொம்பளைங்களுக்கு புருஷன் மேல கோவம் இருந்தாலும் அவர் வீட்டை விட்டு போன மனசு கொள்ளாதுல, அப்படிதான் இருக்கு. இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில இப்படி நடந்ததே இல்ல. என்னதான் கோவமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம். இப்ப புதுசா இதெல்லாம் பண்றாரு. ஐயோ அத்தை, அதான் உங்க மகன் போயிருக்காருல, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு அத்தை. எவ்வளவு பெரிய குடும்பம், நம்ம வெளியே இதெல்லாம் தெரிஞ்சு எவ்வளவு அசிங்கமா நினைப்பாங்க. இப்படி பண்றாரு இவரு. ஐயோ, ஏற்கனவே கொஞ்சம் மரியாதையும் போயிட்டு இருக்கு, இப்ப சுத்தமா போகுது. இவர் ஏன் தான் இப்படி பண்றாரோ? எதா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாம். ஆமா மதனி, இந்த வீட்டுல இருக்க மான மரியாதைலாம் போறது யாரால? புதுசா வந்தவளாதானே. லட்சுமி, என்ன இது இப்ப வந்து இதை பேசிட்டு இருக்க? ஏற்கனவே நான் உன் மேல செம கடுப்புல இருக்கேன். நீ தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்காத லட்சுமி. ஏன் மதனி என் மேல கோச்சுக்கிறீங்க? நான் என்ன செஞ்சேன்? இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைச்சிருக்கேன். நீங்களே சொல்லுங்க, இத்தனை வருஷத்துல இது மாதிரி நடந்திருக்காரா அண்ணே? இப்ப புதுசா வீட்டை விட்டு போற அளவுக்கு ஆயிட்டாரு. எல்லாம் யாரால? இந்த நிக்கிறாளே இவ்வளவு தானே. இவ என்னைக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல ஒரே பிரச்சனை தான். பாண்டியும் விடுறது இல்ல. அவனுக்கும் மண்டையில அடிபட்டு சில நாள் கோளாரா இருந்தவன் தானே. ஐயோ லட்சுமி, மறுபடியும் சொல்றேன், நீ பழசெல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்போ உங்க அண்ணனை காணோம், அதான் நாங்க தேடிட்டு இருக்கோம். இப்ப தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காத. மதனி, பிரச்சனை உண்டாக்குறது நான் இல்ல, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க நினைக்கிறது எனக்கு தான் தெரியுமே. இந்த குடும்பம் நல்லா இருக்கணுமா இல்ல எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஏய், என்னடி வாயில ரொம்ப நீளுது? நீ இந்த வீட்டுக்கு ஒண்டி பொழைக்க வந்தவ சரியா? நான் இந்த வீட்டுல பிறந்தவ, ஞாபகம் வச்சுக்கோ. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். சோதிச்சாலும் கைவிட மாட்டாரு சரியா? நீங்க பேசாம இருங்க. நாங்களே மாமாவுக்காரன்னு ரொம்ப பதட்டமா இருக்கோம், நீங்க வேற இதுல. ஆமா, உனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்களே என் மதனிய, அவங்கள சொல்லணும். உனக்கு எவ்வளவு இடம் கொடுத்து வச்சா நீ இப்படி பேச்சு பேசுவ? நீ ஏன் ஒண்ணும் இல்லாதவ? நீ இந்த வீட்டுல வந்து மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. உன்னால தாண்டி, உன் ராசி தாண்டி இந்த குடும்பத்தை போட்டு ஆட்டி படைக்குது. ஐயோ லட்சுமி, கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? அக்கம் பக்கத்துல கேட்டா காரி துப்புவாங்க. இது என்ன வீடா என்ன? சொல்லு. ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டாரு, அடுத்து நானும் போகணுமா? சொல்லு. அத்தை, ஏன் தேப்பிலாம் பேசுறீங்க? மாமா வந்துருவாரு, விடுங்க. பின்ன என்னம்மா, புருஷனை காணும், நானே பதட்டமா இருக்கேன். போனவனே இன்னும் காணும். என்னாச்சோ ஏதாச்சும் ஒன்னும் தெரியல. இவ வேற வாயை கொடுத்துட்டு இருக்கா. ஆமா, உங்க மருமகள் வச்சுன்னா உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருமே. எங்க அண்ணன் எங்க தான் போனாரோ, என்னாச்சோ ஏதாச்சோ ஒரு தகவலும் தெரியல. பாவம், கம்பீரமா இருந்தவர், இந்த ஊருக்கே பெரிய பண்ணையாரா இருந்தவர். இப்ப பாரு, யாரும் இல்லாத மாதிரி ஒத்தையில போயிருக்காரு. பாண்டி வேற சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. பாண்டி, எப்ப பாண்டி? பாண்டி, வந்துட்டியா? எங்கடா உங்க அப்பா? பின்னாடி வராரா? கூட்டிட்டு வந்துட்டேல, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏங்க அம்மா சத்த இருங்கம்மா. அப்பா எங்க போனான்னு தெரியல, நானும் தேடிட்டேன். நான் போறதுக்குள்ள வண்டி ஏறி போயிட்டாரு. எங்க போனான்னு தெரியல. நான் நடந்தே போய் சுத்தி பார்த்தேன், எங்கேயுமே காணோம். சரி, பைக் எடுத்துட்டு போய் தேடி பார்க்கலாம் தான் வந்தேன். பைக்கு சாவி எடுத்துட்டு போவேன். தமிழ், சத்த போய் பைக் சாவி எடுத்துட்டு வா. சரிங்க, இந்த வரேன். என்ன பாண்டி சொல்ற? எங்கடா போனாரு? அதுக்குள்ள நீ தான் தேடி போனீல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா பாண்டி. எதுவும் பிரச்சனை வந்துடாது. உங்க அப்பா கூட்டிட்டு வந்துருவேல. அம்மா அல்லாதீங்கம்மா, நான் அப்பாவோட தான் வருவேன். எங்க போயிருக்காரு என்ன பண்ணிருக்காருன்னு ஒன்னும் தெரியலையே. அவர் எந்த வழியில போனாரு கூட தெரியல. நான் வரதுக்குள்ள கார் ஏறி போயிட்டாரு. பாண்டி, நீ என்ன செய்வியோ எது செய்வியோ, வரும்போது உங்க அப்பாவோட தான் வரணும். இல்லன்னா இந்த அம்மா சோறு தண்ணி இல்லாம உட்காந்தே கிடப்பேன். ஏம்மா ஏன் இப்படி பண்றீங்க? உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டு போகுது. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அப்பா எங்க இருந்தாலும் நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல, உங்க அப்பாவை நான் கண்ணால பாக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வேணாம். மதனி, நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணுனா யார் பாக்குறது? எனக்கு ஒண்ணு வேணாம், யாரும் என்ன பார்க்க வேணாம். நான் என் புருஷனை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன். இந்தாங்க சாவி.
தமிழ், அம்மா கூட்டிட்டு போய் முதல்ல அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. வெறும் வயித்தோட இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சுகர்லாம் இருக்குல்ல, சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது சொல்லு. நானும் அதாங்க சொன்னேன், கேட்கவே மாட்டாங்க. நீ உன் புருஷனை விட்டு இருந்தா உனக்கு சாப்பாடு இறங்கிருமா? அப்படிதான். பாவம் மதனி இன்ன வரைக்கும் எங்க அண்ணனை விட்டு இருந்ததே இல்ல. இப்ப முதல் தடவை உங்களாலதான். அத்தை, இருக்கிற கடுப்புக்கு நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். தயவு செஞ்சு வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. எல்லாம் உங்களாலதான், உங்களாலையும் உங்க பொண்ணாலையும் தான். நான் சும்மா இருக்கேன். எங்க அப்பா மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஏண்டா விடுறா, அவங்கள அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் உங்க அப்பா தேடுறா. பாண்டி, எனக்கு ஒரு யோசனை. உங்க அப்பா எப்ப மனசு சங்கடமானாலும் உங்க தாத்தாவோட அந்த வாழைத்தொப்பு இருக்குல்ல, அங்கதாண்டா போவாரு. உங்க தாத்தா கிட்ட பேசணும்னாலும் அங்கதான் போவாரு. அவருக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்டா. ஆமாம்மா, அந்த வாழைத்தொப்புனா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாண்டா, ஆரம்ப காலத்துல உங்க தாத்தா தான் அந்த இடத்த முதல்ல வாங்கினாராம். அதுக்கப்புறம் தான் மத்த சொத்தெல்லாம் சேர்ந்துச்சு. அதனால நீ வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு அங்கெல்லாம் போய் தேடி பாடுறா, அங்கதான் இருப்பாரு. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். தமிழ், அம்மா பாத்துக்க பத்திரமா. சரிங்க, நீங்க பார்த்து பத்திரமா போங்க, வண்டியை வேகமா ஓட்டாதீங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ அம்மா கவனமா பாத்துக்கோ, நான் அப்பாவோட வந்துடுறேன். ஏங்க இப்படி பண்றீங்க? போறதா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? அத்தை அழாதீங்க அத்தை, அதான் அவர் சொல்லியிருக்காருல, கண்டிப்பா அவர் பெரிய மாமாவோட வந்துருவாரு அத்தை. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க முதல்ல. ஐயோ ஐயோ, என்னது சொல்றதுனே தெரியலையே. கடவுளே, என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிறியே. ஒரு குடும்பத்துக்கு காசு பணம் முக்கியம் இல்ல, நிம்மதி வேணும். அந்த குடும்பத்துல புருஷன் குழந்தை குட்டியோட நிம்மதியா இருந்தா போதும். அப்புறம் தான் காசு பணம். இங்க காசு பணம் கிடக்கு, நிம்மதி இல்லாம போயிருச்சு. அப்பத்தா, என்ன கண்ணாடி எல்லாம் போட்டு உட்காந்துருக்க? பாடி சிங்காரி, நீ எங்க போயிட்டு வர? பள்ளியோட லீவு தானே, எங்க சுத்திட்டு வர? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீ என்ன கண்ணாடி எல்லாம் போட்டு உட்காந்துருக்க? அதுவா, என்ன படத்துல நடிக்க கூப்பிட்டாங்க, அதான் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கேன். ஆளை பாரு. ஆமா ஆமா, உன்னை கூப்பிட்டாலும் கிளவி ரோடுக்கு தான் கூப்பிடுவாங்க. ஏய் இசை, வந்துட்டியாப்ல? எம்பிட்டு நேரம்? அப்பயே வரேன்னு சொல்லிட்டு போன, இம்பிட்டு நேரமா? பொட்ட பிள்ளை, சீக்கிரம் வீடு வந்து சேரணும் தெரியாதா உனக்கு? அதான் நீ சொன்ன நேரத்துக்கு வந்துட்டல வீடு. ஆமா, அப்பத்தா என்ன புதுசா கண்ணாடி போட்டுலாம் உட்காந்துருக்கு? அப்பத்தாக்கு தூர பார்வை ஆயிடுச்சாண்டி, அதான் கண்ணாடி போச்சு சொல்லிட்டாரு டாக்டர். எனக்கு அப்பவே தெரியும், நீ டிவி முன்னாடி உட்காந்துட்டு நாடகத்தை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருப்பில்ல, நாடகத்துல ஓடுனா நீ திட்டுவாவல. இதெல்லாம் உனக்கு தேவையா? டிவி பார்த்து பார்த்து தான் கண்ணு போச்சு. அடி போடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசு ஆவாக இதெல்லாம் வரதுதான். ஒரே பொழுதுபோக்கு அந்த நாடகம் மட்டும்தான். அது மட்டும்தான் குடும்பம் மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் நீ கொல்லி கண்ணை வைக்காத, போ போ. இப்ப கண்ணாடி போட்ட, இதெல்லாம் உனக்கு தேவையா? இனிமே டிவிலாம் பார்க்காத. நான் அது இப்பதான் கண்ணாடி போடுறேன். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் எதையோ சாப்பிட்டு கண்ணு தெரியாம போகுது. நல்ல உணவே சாப்பிட மாட்டேதுங்க. கேரட்டு பீட்ரூட்லாம் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இதுங்க என்னமோ பீஸாங்குதுங்க, போக்கருங்குதுங்க, என்னத்தையோ தின்னுட்டு இப்ப கண்ணு தெரியாம அத்தனை பிள்ளைங்க கண்ணாடி போட வந்துச்சுங்க ஆஸ்பத்திரிக்கு, தெரியுமா? ஆமாத்த, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கண்ணாடி போட்டு போகுதுங்க, பாத்தீங்களா? அப்பெல்லாம் கண்ணாடி ஊருக்கு 2 தான் இருக்கும், அடையாளமே சொல்லுவோம், கண்ணாடி வரான் பாரு, கண்ணாடி வரா பாருன்னு. இப்ப பூரா பிள்ளைகளும் கண்ணாடி போட்டுதானே தெரியுதுங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னடி? சாப்பாடு தான், உண்ற உணவு தான் கண்ணுக்கு நல்லதா கெட்டதான் தெரியும். கீரையெல்லாம் சாப்பிடணும். இந்த காலத்து பிள்ளைங்க கீரைனாவே விஷமா பாக்குதுங்க. ஐயோ, கீரையா? அதை பார்த்தாவே கொமட்டுது. ஏன் இசைக்குட்டி, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கண்ணாடி போடுதுங்க. இனிமே கீரை டாக்டரே அவ்வளோ சொல்றாங்க. அந்த பிள்ளைங்க வேணான்னு சொன்னாலும் நீங்க பெத்தவங்க காயை போட்டு திணிக்கணும்னு, கண்டதை வாங்கி கொடுக்காதீங்கன்னு. இனிமே காய்கறி சாப்பிடலன்னு வச்சுக்கோ, உனக்கு சோறே கிடையாது சொல்லிட்டேன். போ அத்தா, எனக்கு கண்ணு நல்லா தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் வேணாம் போ. சொல்றத கேக்குதா பாரு, இனிமே வச்சு திணிக்கிறேன் பாரு. அத்தை, நீங்க எதுவும் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி, பொங்க வந்துருச்சே, கரும்பு விளைச்சல்லாம் எப்படி இருக்கு? கரும்பு தானே போட்டான், நல்ல விளைச்சலா? அறுவடை எப்ப? கரும்புலாம் நல்ல வியாபாரம் போகணுண்டி, இப்ப பொங்க சமயத்துல போனாதான். நல்லா விளைஞ்சிருக்குன்னு தான் சொன்னாரு உங்க மகன். நானே தோட்டத்துக்கு இன்னும் போல, போய் பார்க்கணுத்த. போய் பாருடி, கரும்பு நல்லா விளைஞ்சிருக்கா, எப்படி இருக்குன்னு பாரு, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம். ஆமாத்த, நாளை கழிச்சு போய் பார்த்துட்டு வரேன். வீட்லயும் நிறைய வேலை இருக்குடி, சுண்ணாம்புலாம் அடிக்கணும், பொங்க வருதுல. வயல்ல வேற கரும்பு போட்டிருக்கோம். நம்ம இந்த வருஷம் பொங்கலை நல்லா கொண்டாடணும், சரியா? தீபாவளியெல்லாம் ஒரு இது கிடையாது நமக்கு, பொங்கல் தான் முக்கியம். வீட்டை வெள்ளை அடிக்கணும், ராசு வந்தாங்க சொல்லு, எல்லா வேலையும் பாரு. இருக்கிற பாத்திர பண்டெல்லாம் கழுவி போடணும், நிறைய வேலை கிடக்குது, சரியா? சரித்த, இன்னும் 1 வாரம் இருக்குல்ல, பார்த்துப்போம். சரி, அடுப்புல பால் வச்சுட்டு வந்திருக்கேன், நான் போய் பார்க்குறேன். எத்தனை பண்டிகை வந்தாலும் இந்த பொங்கல் வரதே நமக்கு மனசுக்கு சந்தோஷம் தான். நம்ம தமிழர்கள் கொண்டாடுறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சூரிய பொங்கல் தான். அது வந்தாவே வீடு நிறைஞ்சிரும், இந்த பூமியும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும்.
அப்பா இங்கதான் இருக்கீங்களா? ஐயோ செத்த நேரத்துல பயந்தே போயிட்டேன். என்னப்பா இது சொல்லாம கிளம்ப புதுசா? ஏ பாண்டி, நீ எதுக்கு வந்த? செத்த நேரம் என்ன சும்மா விடுறியா? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. அப்பா நீங்க எல்லாமே அங்க அம்மா ரொம்ப தவிச்சு போய் அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வாங்க. பாண்டி, நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா? நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு. எனக்கு எதுவுமே புரியல. நானே நில குழஞ்சு போயிருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. அப்பா உங்க நிலைமை எனக்கு புரியுதுப்பா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கப்பா. எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வீடு அது சுடுகாடு மாதிரி இருக்கு. ஆளாளுக்கு ஒவ்வொரு முடிவு எடுத்துட்டு ஆளாளு கத்திட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்வேன் சொல்லு? எனக்கு இருக்க மரியாதை எல்லாம் எல்லாமே போச்சு. இதுக்கப்புறம் நாங்க வந்து என்ன செய்ய போறேன்? எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வச்சாலும் மரியாதைங்கிறது தானா கிடைக்கணும். அது எனக்கு கிடைக்கல. அப்புறம் எதுக்கு இந்த சொத்து பத்தலாம்? என்னை இப்படியே விடுங்க. நான் துறவியா போறேன். எப்பா ஏன்ப்பா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சொன்னா கேளுங்கப்பா. எந்திரிங்கப்பா, வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். பாண்டி, இங்க நான் உனக்கு அப்பாவா நீ எனக்கு அப்பாவா? நான் சொல்றத இதனால கேளு. தயவு செஞ்சு நீ கிளம்பி போ. எனக்கு எப்ப வரணும் இல்ல வர வேணாம்னு எனக்கு தோன்றப்ப நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்பு. அப்பா எனக்கு உங்க நிலைமை புரியுதுப்பா. நான் சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எப்போதும் நீங்க கம்பீரமா தானே இருப்பீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஆமாண்டா, ஆமா. இந்த ஊருக்குள்ள பண்ணையார்னா தனி செல்வாக்கும் மரியாதை இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப வீட்டுக்குள்ள கூட எனக்கு மரியாதை கிடைக்க மாட்டுதே. அதை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்பா நீங்க சின்ன வயசுல இருந்து ஜாதி மதம் மேல கீழன்னு எதுவுமே பார்க்காம தானப்பா என்ன வளர்த்தீங்க. உங்க சொல்லுவீங்களே எல்லாரும் சமதான்னு, எல்லாத்துக்கும் உதவி செய்வீங்களேப்பா. இப்ப என்னப்பா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களும் மத்தவங்க மாதிரி மாறிட்டீங்களே. பாண்டி, பின்ன என்னப்பா நீங்க எத்தனை பேருக்கு பணக்கார பையனுக்கு ஏழை பொண்ணையும் ஏழை பொண்ணுக்கு பணக்கார பையனையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நானே பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் நினைப்பேன் நம்ம அப்பா எவ்வளவு பண வசதி இருந்தாலும் இந்த ஜாதியோ பணமோ எதுவுமே பார்க்க இல்லாம எல்லாம் சமந்தான்னு நினைக்கிறாரு. எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு யோசிச்சு உங்களை நினைச்சு பெருமைப்பட்டிருக்கேன்ப்பா. நான் காதலிக்கும் போது கூட உங்களை நினைச்சு பெருமையா சொல்லியிருக்கேன் தமிழ்கிட்ட. எங்க அப்பா எந்த வித்தியாசமும் பார்க்காம உன்னை மருமகளா ஏத்துப்பாருன்னு. ஆனா உங்க பிள்ளைக்குன்னு வரப்ப நீங்க அதே மாதிரியே மாறிட்டீங்களப்பா. உண்மையிலுமே தமிழ் செல்வி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. உங்களுக்கே தெரியும் ராசு மாமா எவ்வளவு நல்லவர்னு. உங்களுக்காக எல்லாமே செஞ்சிருக்காரு. அவர் உங்க சம்பந்தியா உங்களால ஏத்துக்க முடியல. பணம் தடுக்குது இல்ல. பாண்டி, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா. அதை என்னைக்கு என்னால விட்டு கொடுத்து கீழே இறங்கி வர முடியாது. என்னதான் தண்ணியா இருந்தாலும் கடல் தண்ணி வேற, ஆத்து தண்ணி வேற. புரியுதா? அது மாதிரிதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. தண்ணி இல்லாதவனுக்கு கடல் தண்ணி இருந்தா என்ன, ஆத்து தண்ணி இருந்தா எல்லாமே தண்ணி தானப்பா. அது மாதிரிதான் நம்ம மனுஷங்களும். நமக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஏத்துக்கலாம்லப்பா. பாண்டி, இத பேசுறதுக்குலாம் நல்லாதான் இருக்கும். என் நிலைமையில இருந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். சரியா? நான் என்னைக்குமே என் கௌரவத்தை விட்டு கொடுத்ததில்ல. ஏப்பா சின்ன வயசுல நான் எது கேட்டாலும் வாங்கி தந்துருவீங்களே. நான் கடைசியா கேட்கறது தமிழ் செல்வியோட வாழணும்னு ஆசைப்படுறேன் உங்க சம்மதத்தோட. அதை எனக்கு செய்ய மாட்டீங்களா? பாண்டி, ஊருக்குள்ள என்ன என்னெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியுமா? இப்பயும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேன்ல, அதுதான். 1000 பேர் 1000 பேசுவாங்கப்பா. கெட்டதா பேசுறவங்க கூட இன்னைக்கு பண்ணையார் ஏத்துக்கிட்டா அவருக்கு எவ்வளவு ஒரு பெருந்தன்மைன்னு நினைச்சு நல்லதா பேசுறவங்களுக்கும் ஆள் இருக்கு. அதை கேட்டுட்டு போங்க. கெட்டவங்கள என்னைக்கு கெட்டதான் பேசுவாங்க. நல்லவங்க மட்டும் தான் நல்லதை பேசுவாங்க. நீங்க நல்லவங்க பேச்ச கேளுங்க. பாண்டி, நீ என்னதான் சொல்லு. சரியா? நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் வளர்ந்துருக்கேன். அதனால திடீர்னு உனக்காக எல்லாத்தையும் மறந்து மாத்தி என்னால வாழ முடியாது. அப்பா உங்களை நான் உடனே மாத்திக்கோங்கன்னு சொல்ல. எங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் நேரமோ காலமோ எடுத்துக்கோங்க. ஆனா உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஏன்பா எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்களா சொல்லுங்க? சின்ன வயசுல சொல்லுவீங்க நீ எனக்கு ஒத்த புள்ளடா, நீ இந்த உலகத்தையே கேட்டாலும் உனக்காக வாங்கி தருவேன். நான் உலகத்தெல்லாம் கேட்கல, என் தமிழ் செல்வியை கேட்கிறேன். தமிழ் செல்வியை இந்த ஊர் அறிய உலக அறிய நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க முன்ன நின்று நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு இதை எனக்காக நடத்தி தர மாட்டீங்களா? அப்பா உங்க சம்மந்தம் இல்லாம தமிழ் செல்வியோட என் வாழ்க்கையை என்னைக்கும் நான் தொடர மாட்டேன். உங்க சம்மதத்தோட உங்க ஆசீர்வாதத்தோட மட்டும்தான் நான் தொடருவேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்க பிடிவாதம் தான் முக்கியம்னா தாராளமா இருந்துக்கோங்க. உங்க எப்போ மனசு மாறுமோ அது வரைக்கும் நானும் காத்துட்டு இருப்பேன். என் தமிழ் செல்வியும் காத்துட்டு இருப்பா. இப்ப அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. உங்க மனசை எனக்கு புரிஞ்சுக்க தெரியுது. என் மனசை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். வாங்க போலாம். பாண்டி, நில்லுப்பா. பாண்டி, நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருந்துச்சு, அவமானமா தான் இருந்துச்சு. ஆனா உனக்கு அடிபட்டு நீ அப்படி இருக்குன்னு தெரிஞ்சோன்னே என் கௌரவம், என் மனசு எல்லாமே சுக்குநூறா உடஞ்சிருச்சு. ஆனா உன் கல்யாண விஷயத்துல மட்டும் என்னால இப்போ வரைக்கும் மனசு மாற முடியல. அது நான் வளர்ந்த விதம். அதுக்காக என் மகன் சந்தோஷத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் கொடூரமான ஆளும் கிடையாது. அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா. நான் நிக்கிறேன், நின்று உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனா உங்களை முழுசா ஏத்துக்கிட்டே நான் சொல்ல முடியாது. அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அதே மாதிரி என் மருமக ஜோதியும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன். அவ வாழ்க்கையும் இன்னைக்கு இப்படி நிக்குது. அதுக்கு காரணம் நான் தான். அவ கல்யாணத்தை என்னைக்கு நடத்தி வைக்கிறனோ அன்னைக்குதான் எனக்கு மன திருப்தி ஆகும். புரியுதுப்பா. ஜோதிக்கு ஒரு நல்ல வரனா பாப்போம். பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். நம்ம விட்டுற வேணாம். நான் விட்டுருங்கன்னு சொல்லல. ஜோதி நம்ம வீட்டு பொண்ணுதான். நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். சரி பாண்டி, நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்துவோம்.
அப்பா என்னப்பா சொல்றீங்க நெசந்தானா? ஆமா பாண்டி, எனக்கு எல்லாத்த விட உன் சந்தோஷம் ரொம்ப முக்கியம்டா. சரியா? அதுல நீ ஜெயிச்சிட்ட. அதனால உன் விருப்பப்படி இந்த கல்யாணத்தை நடத்திக்கோ. சரியா? நான் உன் அப்பாவா வந்து நிப்பேன் கண்டிப்பா. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, இது போதும் எனக்கு. அப்ப சொன்னது தான்டா, என் மகன் பாண்டிக்காக இந்த ஊர் என்ன இந்த உலகத்தையே வாங்கி கொடுப்பேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, இசை அப்பத்தா எதற்காக கண்ணாடி அணிந்தார்? மறுபடியும் சொல்றேன், இசை அப்பத்தா எதற்காக கண்ணாடி அணிந்திருக்கார்? சரியான பதில நல்லா எபிசோடு கவனிச்சு அனுப்புங்க. சீக்கிரமா அனுப்புற முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் அனுப்புங்க. நம்ம எபிசோட்ல தமிழ் செல்வி உங்க பேரையும் உங்க ஊரையும் வாசிப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோட பத்தி கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை, லவ் யூ ஆல்.